சோலான் ஒரு அழகான மலைப்பிரதேசம். அங்கே இருக்க சேக்ரட் ஹார்ட் பப்ளிக் ஸ்கூலில் 4வது படிக்கிறாங்க இந்த கதையோட முக்கியமான 3 பேர். அவங்க 3 பேரும் எஸ்எம்எஸ் கேங்கை சேர்ந்தவங்க. எஸ்எம்எஸ் அப்படின்னா சூப்பர் மிஸ்ட்ரி சால்வர்ஸ். ஆதித்யாவும் ஆக்ருதியும் இரட்டையர்கள். அவங்களோட நண்பன் கபீர். சோலானில் வார கடைசியில் இந்தியா ஆஸ்திரேலியாவோட T20 மேட்ச் நடக்க போகுது. ஃப்ரைடே நடக்க போகிற மேட்ச்சுக்கு பிளேயர்ஸ் எல்லாருமே புதன்கிழமையே வந்துடுறாங்க. சோலானோட மிகப்பெரிய ஹோட்டலான ஹோட்டல் ஹில் டாப்பில் தங்குறாங்க. ஹோட்டல் ஹில் டாப்போட ஓனர் ஆண்டனி, அவரோட மனைவி எலிசபெத் என்கின்ற லிசியோட பூனைக்குட்டி பேர் பெல்லா. இதுக்குடா பூனைக்குட்டி பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பெயர் த மிஸ்ட்ரி ஆஃப் மிஸ்ஸிங் கேட். வெல்கம் டு செகண்ட் எபிசோட் ஆஃப் புக் பாட்காஸ்ட். இது காற்றோடு பேசும் கதைகள். நான் பவித்ரா நாராயணன். ஓகே, கதை விட்ட இடத்துலேருந்து தொடர்றேன். இந்தியன் டீம் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச்லையுமே தோத்துடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணுன்ற ப்ரெஷர் அண்ட் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் டீம் கேப்டன் ராகுல். ராகுலோட மனைவி ரியா, அவங்க ஒரு நடிகை. அவங்களோட பூனைக்குட்டி பேர் பிங்கு. ஒத்த கண்ணுல அழகான பேட்ச் இருக்க ஒரு பூனைக்குட்டி. பிங்குவோட ஃபோட்டோ போட்டிருக்கேன். கதையோட முக்கியமான ஒரு கேரக்டர் பிங்கு. மேட்ச் நடக்க போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி நடுராத்திரி நம்ம ஆதித்யா ஆக்ருதி வீட்டை, அதாவது இந்த கதையோட முக்கியமான 3 பேர் சொன்னேன் இல்லையா, ஆதித்யா ஆக்ருதி, அவங்களோட வீட்டு கதவை தட்டுறாரு போலீஸ் சீஃப் வாலியா. வாலியா யாருன்னா, அவர் தான் சோலானோட சீஃப் போலீஸ் ஆஃபீஸர். நம்ம கபீரோட அப்பா. ஆதித்யா ஆக்ருதியோட ஃப்ரெண்டு தான் கபீர். அவரோட அப்பா தான் வந்துட்டு இவங்க வீட்டு கதவை டொக்குன்னு தட்டிட்டு இருக்காரு. நடுராத்திரியில் பசங்களை எழுப்பினோன்னு ஆதித்யா ஆக்ருதியோட அப்பா அம்மா வந்துட்டு ஒரே டென்ஷன் ஆகிறாங்க, என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க ஏஞ்சி வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட போலீஸ் ஒரு உதவி கேட்குறாரு. கதையோட முக்கியமான கதாபாத்திரம்னு சொன்னாங்க பிங்கு. அந்த பூனைக்குட்டி பிங்குவை யாரோ கடத்திட்டாங்க. கேப்டனும் அவர் மனைவி ரியாவும் நைட்டு பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா பிங்குவை காணோம். பிங்குவை அந்த ரூமில் பத்திரமா தான் விட்டுட்டு போயிருக்காங்க. பிங்கு உங்களுக்கு பத்திரமா வேணும்னா இந்தியா மேட்ச்சில் கண்டிப்பாக தோத்துடணும் அப்படின்னு ஒரு மிரட்டல் கடிதம் ரியாவோட ரூமில் இருக்குது. இந்த செய்தி மீடியாவுக்கு போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏற்கனவே ஒரு மிஸ்ட்ரியை தீர்த்ததுனால இந்த பசங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அண்ட் சின்ன பசங்கன்றதுனால ஈஸியாக அவங்களால ஹோட்டலில் போய் எல்லா இடத்துலையும் விசாரிக்க முடியும். போலீஸ் விசாரித்தா அது எல்லாரோட பார்வையிலையும் படும். மீடியா வந்துட்டு இதை தோண்டி துருவ ஆரம்பிச்சிடுவாங்க. டீமுக்கு இன்னும் ப்ரெஷர் ஆகும். இந்த காரணங்களெல்லாம் யோசிச்சு, அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சில்ட்ரன் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்றதுனால குழந்தைங்ககிட்ட தான் ஒரு ஹெல்ப் கேட்டாகணும். பசங்களும் அடுத்த நாள் காலையில் ஹோட்டல் ஹில் டாப் போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே குழந்தைங்க அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி போயிருக்காங்க. அண்ட் இந்தியன் டீம் வந்த அன்னைக்கு கூட பசங்க அங்கே தான் இருந்திருப்பாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு யார் ரியா ரூம்குள்ளே போயிருப்பாங்க கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் 6 மாதமாக ஒர்க் ஆகலை. சோலனில் பெருசாக எந்த குற்றங்களும் நடக்காத காரணத்தினால் அந்த சிசிடிவியை நாங்கள் வந்து சரி பார்க்கல அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. அண்ட் சிசிடிவி ரொம்ப வற்புறுத்தி கேட்டால் போலீஸ் வந்து ரீசன் சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த பிரச்சனையும் இருக்குது. ஸோ பசங்க யோசிச்சுட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 3 பேரும் சாப்பிட ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வர சர்வர் பிலாலோட கையில் நிறைய நகைக்கீரல். அதை வந்துட்டு ஆக்ருதி நோட் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு சந்தேகம் வருது. உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து, நான் கீழே விழுந்துட்டேன், அதனால எனக்கு அடிபட்டுடுச்சு, அங்கே இருந்த முள்வேலியில் வந்து நான் கீறிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட ஷிஃப்ட் டைமிங் முடிஞ்சோன்னா அவரை போய் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து அவங்களோட சந்தேகம் யார் பக்கம் போகுதுன்னா அந்த ஹோட்டலோட டோர்மேன். ஏன்னா டோர்மேன் கையில் ஒரு ரொம்ப ரொம்ப விலை உயர்வான ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு. இவ்வளோ காஸ்ட்லியான வாட்ச், கிட்டத்தட்ட லட்சங்கள் இருக்க ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு. எப்படி வந்து ஒரு சாதாரண ஹோட்டல் டோர்மேனுக்கு அவ்வளோ பணம் கிடச்சிது அப்படின்னு அவர் மேலே சந்தேகப்படுறாங்க. ஸோ 2வது சஸ்பெக்ட் ஹோட்டல் டோர்மேன். இதுக்கப்புறம் 3வது சஸ்பெக்ட் ஆதித்யாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அவர் வந்து இந்தியன் டீமோட பிளேயர். அடுத்த கேப்டன் ஆகிறதுக்கு கூட அவருக்கு வாய்ப்பு இருக்குது, புனித் சிங். ஏன் அவர் மேலே சந்தேகம் வருதுன்னா அதுக்கான காரணத்தை பார்க்கலாம். ராகுலோட மனைவி ரியாவுக்கு பிங்குனா உயிர். அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் பிங்கு. அப்படிப்பட்ட பூனைக்குட்டி பிங்குவை கடத்தி மிரட்டினா ராகுலால் எப்படி நல்லா மேட்ச் விளையாட முடியும்? அவர் மேட்ச்சில் தோத்துட்டாருன்னா அவரோட கேப்டன் பதவியை வாங்கிடுவாங்க. அண்ட் அவருக்கு அடுத்து அந்த வாய்ப்பு புனித்துக்கு போகலாம். இதனால் புனித் இதை செஞ்சிருப்பாரோ அப்படின்னு ஆதித்யாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. எதாச்சியாக புனித் வந்துட்டு டீமில் இருக்க இன்னொரு நபரான த்ருவ் கிட்ட பேசுகிறத நம்ம ஆதித்யா ஒட்டி கேட்டுடுறான். ஸோ புனித் மேலே இருந்த பிம்பம் அவனுக்கு உடஞ்சி போகுது. ஸோ இப்போ 3 சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. வெயிட்டர், டோர்மேன் அண்ட் அனதர் பிளேயர் இருக்கார். இந்த 3 சஸ்பெக்ட்ஸ் இருக்கிறாங்க.
ஆனாலும் மேட்ச் நடக்கிறதுக்கு 1 மணி நேரம் வரைக்கும் பிங்குவை கண்டுபிடிக்கவே முடியல. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி டாஸ் போடுறாங்க. டாஸ்லேயும் வந்துட்டு இந்தியா தோத்துடுது. ஸோ கிளைமேக்ஸில் தான் அடுத்த அரை மணி நேரம் தான் இருக்குன்ற சூழ்நிலையில் குழந்தைங்க வந்துட்டு புத்திசாலித்தனமாக யோசித்து பிங்குவை கண்டுபிடிச்சிட்டாங்க. பிங்கு யார்கிட்ட இருந்தா, ஏன் பிங்குவை கடத்தினாங்க, இந்தியா அந்த மேட்ச்சில் ஜெயிச்சாங்களா, ராகுலோட கேப்டன் பதவி அவர்கிட்டயே இருந்ததா, யார் அந்த குற்றவாளி அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக குழந்தைங்களுக்கு ஏற்ற வகையில் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th 7th படிக்கிற குழந்தைங்க ஈஸியாக இந்த புக்கை படிச்சுடுவாங்க. எப்போவுமே இந்த துப்பறியும் கதைகள் வந்து அடுத்து என்னன்னு ஆர்வத்தை தூண்டுறதுனால ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். புதுசாக இந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கம் ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரீட், ஈஸியான இங்கிலீஷில் தான் இருக்குது. புக்கில் பாதி இடம் வந்துட்டு கலராக ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. குட்டீஸ் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த புக்கை. யாராவது உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட குழந்தைங்களுக்கோ வேணும்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கடந்த 2 வாரமாக நான் ஃபிக்ஷன் புக்ஸ் ரிவ்யூ பண்ணதுனால அடுத்த வாரம் நான் வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் புக்கோட வரேன். இந்த கதையோட ரைட்டர் ரவி சுப்ரமணியம் அவர்கள் பற்றி சொல்லணும்னா இவர் 10 நாவல்கள் எழுதியிருக்காரு. எக்கனாமிஸ்ட் கிராஸ்வேர்ட் புக் அவார்டு வந்துட்டு தொடர்ந்து 3 வருஷம் வாங்கியிருக்காரு. இவரை ஃபாலோ பண்ணணும்னா இவரோட வெப்சைட் இருக்குது, www.ravisubramanian.in. அடுத்து ஒரு சூப்பரான புக் பாட்காஸ்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்தது, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவரை ஸ்டே டியூன் டு காற்றோடு பேசும் கதைகள்.